முரளி சார், நீதிமன்றத்தினுடைய கண்டனங்கள், நீதிபதியுடைய அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது தனிமனித தாக்குதல் அப்படின்னு சூரிய பிரகாஷ் சார் சொல்றாரு. இந்த நிகழ்வு பொறுத்த வரையிலும் முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க நீதிமன்றத்தினுடைய கண்டனம், தீர்ப்பு, அதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சருடைய பதிவு, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நெஞ்சு பொறுப்பதில்லையே இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்து விட்டால் என்று பாரதி சொன்னதை போல ஒரு மனிதநேயத்தோடு நெஞ்சு பொறுக்காமல் தன்னுடைய உணர்வுகளை நீதிபதி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். சூரிய பிரகாசமாக இருந்தாலும், என் அருமை நண்பர் தூத்துக்குடி செல்வமாக இருந்தாலும், அவர்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் நீதிமன்றத்தில் நீதிபதியை குற்றம் சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார்களே தவிர ஒரு மனிதநேயத்தோடு விஜய் நடக்கவில்லையே, இது தவறு என்று யாரும் சுட்டிக்காட்டினார்களா என்றால் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் சூரிய பிரகாஷ் அவர்களுடைய பேச்சை கேட்கிற பொழுது அவர் ஒரு வழக்கறிஞராக பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் வழக்கறிஞராக பேசவில்லை. இல்ல, ஒரு வழக்கறிஞராக தான் அவர் சொல்றாரு. நீதிபதிகள் தன்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுக்காக தெரிவிக்கணும் இந்த வழக்குல அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ ஜாமீன் கொடுக்கறாங்க, கொடுக்கல, சிபி விசாரணைக்கு அனுமதி கொடுக்கறாங்க, கொடுக்கல, சிறப்பு குழு அமைக்கிறாங்க, அமைக்கல, இதெல்லாம் நீதிபதி வரம்புக்கு உட்பட்டது. ஆனா தனி மனித தாக்குதலாக விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது, அரசியலுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற ரீதியில ஏன் பேசணும் அப்படின்னு கேட்கிறாரு அவரு. சார், தன்னை நம்பி தன்னை பார்ப்பதற்காக தன் திருமுகம் பார்க்க முடியாதா என்று ஏங்கி தவித்து உன்னை பார்ப்பதற்காக வந்து மரணத்தை தழுவியிருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு கூட முடியாத ஒரு தலைவன் எப்படி தலைமை பண்போடு நடக்க முடியும் என்று ஒரு நீதிபதியாகவில்லை, ஒரு தனி மனிதனாக இருந்து கேள்வி கேட்கிற உண்மை எல்லோருக்கும் அதைதான் அவர் பதிவு செய்திருக்கிறார். நீதிபதி அவர்கள் விஜயை மட்டும் சொல்லல, இன்னொன்னையும் சொல்லி இருக்காரு. விஜயனுடைய பிரச்சார வாகனம் மோதப்பட்டு 2 பேருடைய நிலை என்னவென்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்களா என்று காவல்துறையை பார்த்தும் கேள்வி கேட்டிருக்கிறார் நீதிபதி அவர்கள். நீதியரசர்கள் சரியான முறையில் தான் அவருடைய தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நீதிமன்றத்தை நீங்க குற்றம் சொல்லலாமா? நீதிபதியை குற்றம், அது பாருங்க, 2 பேரும் வழக்கறிஞர். சூரிய பிரகாசம் வழக்கறிஞர், நம்மளுடைய தூத்துக்குடி செல்வராமும் வழக்கறிஞர். 2 பேரும் நீதிபதியே தவறு, நீதிபதியுடைய தீர்ப்பே தவறு, அவர் சொல்லியது தவறு என்று குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொன்னால், மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கை சூதகமானால் எங்கே குளிப்பது என்று முத்துராமலிங்க தேவர் கேட்டதை போல கடைசி இருப்பிடமாக இருக்கிற நீதிமன்றம், அந்த நீதிபதியை இந்த நாட்டிலே விமர்சிக்கிற இடத்திலே 2 வழக்கறிஞர் வந்திருக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது, எங்கள் கரூரில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், என்னுடைய வீட்டிலே இருந்து 1 கிலோமீட்டர் வேலுச்சாமிபுரத்திலே வந்து விஜய் பேசுகிறார் என்று சொல்கிற பொழுது கூட்டம் எப்படி இருந்தது என்பதை எனக்கு நன்றாக தெரியும். நான் கேட்கிறேன் சார், 8:45க்கு நாமக்கல்ல பேசுவேன்னு சொன்னவரு 8:45க்கு தான் சென்னை விமான நிலையத்திலேயே வந்து ஏறி சார் சொல்லுங்க 8:45க்கு ஏறி திருச்சி வந்து, திருச்சியில இருந்து நாமக்கல் வந்து, நாமக்கல்ல 2 மணிக்கு பேசிட்டு 3 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அவங்க சமூக வலைதளத்துல, இதோ பாருங்கள் 12 மணிக்கு கரூர்ல விஜய் பேசுவார் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிய பிறகு கூட்டம் அதிகமாக வருகிறது. வருகிற பொழுது காவல்துறை பற்றி குற்றம் சொல்கிறார்களே, 11 நிபந்தனையை விதித்தது காவல்துறை. 11 நிபந்தனையில 9 நிபந்தனையை மீறிவிட்டுதான் விஜயனுடைய பிரச்சாரம் நடைபெற்றிருக்கிற நீதிபதியா கேட்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், நீதி அனைவருக்கும் சமம் சார். விஜய் கடவுளா? விஜய் கடவுளான்னு கேட்கிறேன். அவர்னால இப்ப 41 பேர் செத்து போயிட்டாங்கனாக்க இவர் என்ன செய்யணும்? ஒன்னு கரூர்ல தங்க முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். ஒன்னு திருச்சியில தங்குங்க, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூர்ல தங்குங்க. உங்க கட்சியில இருக்கிற ஆதவர்ஜனவோ அல்லது புஸ்ரீ ஆனந்தி அனுப்பி களத்துல போய் நில்லுங்கன்னு சொல்லணும். ஆனா முதலமைச்சர் அவருக்கு செய்தி போகிறது, அதிகாரிகளோடு இருக்கிறார், உளவுத்துறையின் மூலமாக செய்தி போகிறது. செய்தி போன பிறகு அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு உடனடியாக கரூர் மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் கொடுக்கிறார். தகவல் கொடுத்து விட்டு கலெக்டரை தொடர்பு கொள்கிறார். கலெக்டரை தொடர்பு கொண்டு என்னவென்று கேட்கிறார், ஐயா விஜய் கூட்டத்துல இவ்வளவு கூட்டங்க, பல பேர் மயங்கிட்டாங்க, விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்படின்னு நீங்களும் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு உடனடியாக நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தகவல் கொடுத்து கரூருக்கு
விரைவாக செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக கரூர்ல போய் நிவாரண பணியை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக நாமக்கல் கலெக்டர், அதே போல நம்மளுடைய திண்டுக்கல் கலெக்டர், திருச்சி கலெக்டரை தொடர்பு கொண்டு கரூருக்கு போங்கள். இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இப்ப இந்த வழக்கு எந்த திசையில் நோக்கி, இந்த விவகாரம் எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற நம்ம பார்வையில விவாதிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க அப்படின்ற போது விசாரணை நடைபெற்றக்கூடிய சமயத்திலேயே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுக்கு பிறகு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், தற்போது சட்டமன்ற உறுப்பினர், அவர் வீடியோ போட்டு விளக்கம் கொடுக்குறாரு. போலீஸாரும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எல்லாருமே தமிழக அரசுடைய நிலைப்பாடாக எல்லாருமே அவங்க தரப்பு ஒரு விளக்கம் கொடுக்கும் போது விசாரணைங்கிறது எப்படி நடக்கும்? அப்ப விசாரணை முடிவு என்னவா இருக்குன்னு இப்பயே தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது அதிகாரிகள் மாட்சிமிகு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களாக இருந்தாலும் மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் தன்னிலை விளக்கம் கொடுப்பதிலே தவறில்லை என்பதிலே எந்த வகையான மாற்றம் கிடையாது. விசாரணை போயிட்டு போது விளக்கம் கொடுக்குறாங்க. கொடுக்குற எல்லாருமே ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் அமைச்சர், தமிழக முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கும் போது அப்ப விசாரணை முடிவு என்னவாக இருக்குன்னு இப்பயே தெரியுது இல்லையா அப்படின்றாங்க. உண்மையை சொல்லி இருக்காங்க. நாளைக்கு ஒரு நபர் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதை போலதான் நடவடிக்கைகள். தலைவர் சொல்லி இருக்கிறார், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. நாங்கள் அமைத்திருக்கின்ற அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற குழுவாக இருந்தாலும், உயர் நீதிமன்றம் அமைத்திருக்கின்ற அஸ்ராக் அவர்களுடைய தலைமையிலே அமைத்திருக்கிற குழுவாக இருந்தாலும் அந்த குழு உண்மையை வெளிப்படுத்தும் என்பதிலே மாற்றமில்லை. ஒரு முதலமைச்சராக இருந்து நான் இதை வெளிப்படுத்துகிறேன் என்று எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஒரு பொறுப்போடு ஒரு முதலமைச்சர் பேசுறார் சார். ஒரு பொறுப்போடு சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீதிமன்றம் கேட்ட கேள்வி, நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வியை என்ன விமர்சனம் செய்கிறார்? வழக்கறிஞராக இருக்கிற சூரிய பிரகாசம் அவர்கள் எவ்வளவு நீதிபதியை விமர்சனம் செய்கிறார்? நேற்று நடந்த சம்பவத்திற்கு எங்கள் தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தார். விஜய் இன்னொன்னு சொன்னாரு, நம்ம அப்பாஸ் சொன்னார், ஜெயலலிதா இல்ல, ஜெயலலிதா இருந்திருந்தா திருச்சி விமான நிலையத்தை விஜய் தாண்டி இருக்க முடியுமா? கையில விலங்கு போட்டு நாடா அடைச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு. அதே போல எங்க தலைவர் நடவடிக்கை எடுத்தாருன்னா எடுக்கல. தவறு யார் மீது இருக்கிறதோ அவர்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிற ஆணையம் தருகின்ற தீர்ப்பும், உயர் நீதிமன்றம் தருகின்ற அமைத்திருக்கிற சிறப்பு புலனாய்வு துறையும் தருகின்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடவடிக்கை இருக்க. முதலமைச்சர் ஜனநாயகப்படி நடக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார். இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறார். அதையும் உங்ககிட்ட கோடிட்டு காட்டுறேன். என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், உயர் நீதிமன்றத்தினுடைய கருத்துக்களையும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எங்களுடைய அரசு நாளை பேரணியாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் நடத்துவதற்கான நெறிமுறைகளை வழிமுறைகளை உருவாக்கி, இந்த நெறிமுறையும் வழிமுறையும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not. அதாவது சார், ஒன்றும் கிடையாது. கும்பமேளாவிலே ஒரு பிரச்சனை வருகிறது, பல பேர் உயிர் இழக்கிறார்கள். அதே போல பார்த்தீர்களானால் நம்மளுடைய குஜராத் மாநிலத்திலே பாலம் விழுந்த பிறகு அங்கே பல பேர் உயிர் இழக்கிறார்கள். கர்நாடகத்திலே பார்த்தீர்களானால் ஒரு சம்பவத்தின் மூலமாக பல பேர் உயிர் இழக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஒரு குழு போகவில்லை. ஆனால் இப்பொழுது கரூரில் மட்டும் இந்த சம்பவம் நடந்த பிறகு உண்மையை கண்டறிவதற்கு உலகத்திலேயே புலனாய்வு துறையிலே ஆஸ்கார் விருது பெற்றிருக்க ஹேமாலினி அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு வருகிறது. குழு வந்த பிறகு 3 மணி நேரம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். எங்கள் கரூரில் தான் விசாரிக்கிறார்கள். நானும் டிவியை பாக்குறேன். அவங்களுக்கு தமிழ் தெரியல. தமிழ் தெரியாம ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கிற தமிழர்களாக இருக்கிற எங்கள் மக்களுக்கு தமிழை தவிர வேற மொழி தெரியல. தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்ல. தமிழ் தெரிஞ்ச கேள்வி தமிழ்ல கேட்கணும்ல சார். தமிழ் கேள்வி கேளுங்க. எங்காவது கேட்டிருக்காங்களா? ஆங்கிலத்துல கேட்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற அவங்க சொல்ற தமிழை எடுத்து இவரு விளக்க சொல்றாரே தவிர 3 மணி நேரத்தில் இந்த சம்பவத்திலே திமுகவை குற்றம் சாட்டுவதுதான் ஹேமாலினுடைய தலைமையில் வந்த குழுவினுடைய நோக்கமாக இருந்தது. இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இதே கரூர்ல 41 பேர்த்த
கொன்று குவித்து விட்டு போவதற்கு காரணமாக இருந்த விஜய் கிட்டத்தட்ட 60 மணி நேரம் பேசல. ஹேமாவதி அவர்கள் அந்த பேட்டி கொடுத்த பிறகு ஒரு வீடியோ வெளியிடுகிறார் என்று சரி, சொன்னால் சரி. என்ன காரணம்? சரி, ஓகே சார், ஓகே, ஓகே, சொல்லி ஓகே. இருக்கிறது. ஓகே சார். பிஜேபி தான் சார். நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்ல நான் நம்ம பேசணும். நேரம் இல்ல, சுருக்க முடியும் சார், டைம் இல்ல. பிஜேபி தான் விளக்கம் சொல்ல வேண்டும். அதே போல பார்த்தீர்களான்னு சொல்றவங்க எல்லாம் சொன்னாங்க கூட்டத்துல இந்த சம்பவத்துக்கு தடியடி காரணம். தடியடிலாம் காரணம் இல்ல, மேல உட்கார்ந்துகிட்டு தண்ணின்னு கேட்கப்பட்ட பொழுது பாட்டில தூக்கி போட்டாரு பாருங்க விஜய். அதனாலேயே ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு பல பேர் செத்திருக்கிறார்கள். சரி, ஓகே. நீதிமன்றம் சரியாக சரி, விசாரணை அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. விசாரணை முடிவுல என்ன தெரியுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே சார், ஓகே, ஓகே. தருவதற்கு சரி. எங்கள் தலைவர் தளபதியும் தமிழ்நாட்டு முதல்வரும் தயாராக எதிர்காலத்துல இது இருக்கிறார்கள். போன்ற துயர சம்பவம் நடக்காத அளவிற்கு தமிழ்நாடு அரசு நடக்காது, கவனத்தோடு நடக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் முக்கியமாக இருக்கிறோம். இந்த துயர சம்பவம் நடந்ததே ஒரு துரதிருஷ்டவசம் தான். சரி, ஓகே. இந்த சம்பவம் நடந்ததற்கு முழு காரணம் தாவேகா தான். தாவேகா தலைவருக்கு தலைமை பண்பில்லை, தாவேகா தலைவருக்கு மனிதநேயம் இல்லை. அந்த மனிதநேயத்தின் மொத்த உருவமாக அந்த கட்சி இருக்கிறது. சரி, ஓகே, ஓகே, ஓகே.